வெள்ள மீட்பு பணிகளுக்காக ராணிப்பேட்டையிலிருந்து ஆந்திரா தெலுங்கானாவுக்கு தேசிய பேரிடர் மீட்பு படையினர் விரைந்துள்ளனர். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை தலைமைச் செய்தியாளர் சிவா வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவா, கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. ஆந்திரா மற்றும் தெலுங்கானா இந்த இரண்டு மாநிலங்களிலுமே வரலாறு காணாத வகையிலான ஒரு கனமழை என்பது தற்போது பெய்து வருகிறது. குறிப்பாக இந்த இரண்டு மாநிலங்கள் இருக்கக்கூடிய பல்வேறு மாவட்டங்கள் இந்த கனமழையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய வெள்ளப்பெருக்கால் தத்தளிக்கக்கூடிய ஒரு நிலையும் மக்களுடைய இயல்பு வாழ்க்கை முற்றிலுமாக ஸ்தம்பிக்கக்கூடிய ஒரு நிலையுமே ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக வங்கக்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக ஆந்திராவில் கடந்த 2 நாட்களாகவே கனமழை பெய்து வரக்கூடிய நிலையில ஆந்திராவினுடைய விஜயவாடா மாவட்டத்தில் இந்த கனமழையின் காரணத்தினால மிகப்பெரிய அளவிலான ஒரு வெள்ள பாதிப்பு ஏற்பட்டு குடியிருப்புகளுக்குள் வெள்ள நீர் ஆறு போல பெருக்கெடுத்து ஓடக்கூடிய காட்சிகள் எல்லாம் நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக பொதுமக்களுடைய இயல்பு வாழ்க்கையை முற்றிலுமாக ஸ்தம்பித்திருக்கக்கூடிய இந்த பகுதியில இதுவரை 10 பேர் வரை உயிரிழந்திருப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் இருப்பதாக பேரிடர் மீட்பு குழு தெரிவித்திருக்கிறது. இதே போலதான் தெலுங்கானாவில் சுமார் ஒரு 15 மாவட்டங்களில் கனமழை வெளுத்து வாங்கி வரக்கூடிய ஒரு நிலையில தெலுங்கானாவினுடைய கம்மம் பகுதியில மிகப்பெரிய ஒரு சீர்கேட்டை தற்போது அந்த பகுதி சந்தித்து வருகிறது. இந்த கம்மம் பகுதியில ஆறு போல பெருக்கெடுத்து ஓடக்கூடிய இந்த வெள்ள நீர் பல்வேறு குடியிருப்புகளை அடித்து செல்லக்கூடிய ஒரு நிலையும் பல்வேறு கால்நடைகளை அடித்து செல்லக்கூடிய ஒரு நிலையும் இந்த வெள்ளப்பெருக்கின் காரணமாக ஏற்பட்டிருக்கிறது. எனவே தெலுங்கானாவிலும் கூட உயிர் பலி ஏற்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில 2 மாநிலங்களிலும் இருக்கக்கூடிய முதலமைச்சர்கள் ஆங்காங்கே தங்களுடைய இந்த பேரிடர் மீட்பு குழு பொதுமக்களை மீட்கக்கூடிய பணிகள் உடனடியாக இதனை சீர் செய்ய எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள், பொதுமக்களுக்கு தேவையான நிவாரண முகாம்கள், முதலுதவிகள், அவர்களுக்கு தேவையான உணவுகள் போன்றவற்றை வழங்குவதற்காக 2 மாநிலங்களிலுமே தனித்தனியாக முதலமைச்சர்கள் தீவிர ஆலோசனையை மேற்கொண்டு வருகிறார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த மாநிலங்கள் ஏற்பட்டிருக்கக்கூடிய வெள்ள பாதிப்பில் தமிழகத்தின் சார்பாக தங்களுடைய பங்களிப்பை செலுத்துவதற்காக தமிழகத்தினுடைய அரக்கோணத்திலிருந்து ராணிப்பேட்டை, அரக்கோணம் ஆகிய இந்த பகுதிகளில் இருந்து 2 தேசிய பேரிடர் மீட்பு குழு தற்போது இந்த ஆந்திரா மாநிலம் சென்றடைந்திருக்கிறது. ஒரு குழுவில் 30 பேர் என இந்த 2 குழுவில் 60 பேர் இந்த மீட்பு படையில் இருக்கக்கூடியவர்கள் தற்போது பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளுக்கு நேரடியாக சென்று அங்க இருக்கக்கூடிய மக்களை மீட்கக்கூடிய பணிகள்ல மும்முரமாக ஈடுபடுவதற்கு தற்போது தமிழகத்தை சேர்ந்த வீரர்கள் தயார் நிலையில இருக்கிறார்கள். எனவே அந்த பகுதியில இயல்பு நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக 3 கோடி ரூபாய் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஆந்திர அரசு ஒதுக்கி துரிதமாக பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற ஒரு உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில தான் இந்த ஒரு கடுமையான ஒரு வெள்ள பாதிப்பு 200 ஆண்டுகள் பார்க்காத அளவுல மிகப்பெரிய ஒரு சீரழிவு என்பது இந்த பகுதிகளில் இருப்பதாக தேசிய பேரிடர் வல்லுநர்கள் தங்களுடைய கருத்துக்களாக தெரிவித்திருக்கிறார்கள். எனவே ஆந்திரா மற்றும் இந்த தெலுங்கானா மாநிலங்களில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பாதிப்பு சந்தித்து வரக்கூடிய இந்த விஜயவாடா, கம்மம் போன்ற மாவட்டங்கள் எல்லாம் விரைவில் இயல்பு நிலைக்கு திரும்ப வேண்டும் என்பது தற்போது அனைவருடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவா.